ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம நியூவாக ஒரு நெக்லஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா எம்டிஎஃப் பேஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம நெக்லஸ் மேக் பண்ண போகிறோம். நான் எம்டிஎஃப் போர்டை ஃபஸ்ட்டே கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பெரிய எம்டிஎஃப் போர்டு எடுத்து அதில் நம்ம ஜம்ப் ரிங் ஃபுல்லாக ஒரு ஹோல் போட்டுட்டு அந்த ஜம்ப் ரிங்கை மாட்டணும். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் இந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ நடுவில் நம்ம ஒரு பெரிய எம்டிஎஃப் போர்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 சைடில் கொஞ்சம் சின்ன சைஸ் எம்டிஎஃப் போர்டு எடுத்திருக்கோம். ஸோ அதில் இதே மாதிரி 2 சைடு ஹோல்ஸ் போட்டு ஜம்ப் ரிங் யூஸ் பண்ணி இந்த நெக்லஸை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ சென்டரில் ஒரு பெரிய எம்டிஎஃப் போர்டு அண்ட் 2 சைடும் பார்த்திங்கன்னா இந்த சைடு 2 அந்த சைடு 2 எம்டிஎஃப் போர்டு ஜம்ப் ரிங் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டோன் ஒர்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஜம்ப் ரிங் மாட்டும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எம்டிஎஃப் போர்டுன்றதுனால அதுக்கு மேலே B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணணும். ஸோ B7000 ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் இருக்க அந்த எம்டிஎஃப் போர்டில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம ட்ராப் ஷேப் ஃப்ரேம்டு ஸ்டோன் எடுத்து க்ரீன் கலர், ஸோ அந்த ஸ்டோன் எடுத்து அதை அவுட்டர் லேயரில் அந்த ட்ராப் ஷேப்பை ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். நெக்லஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு அவுட்ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுறோம். ஸோ அந்த அவுட்ஃபிட்டோட கலர் பார்த்திங்கன்னா க்ரீன் அண்ட் ஒரு கோல்டு கலர். ஸோ அதுக்கு மேட்சாக தான் நம்ம பண்ணுறோம். அதனால நான் இங்கே க்ரீன் கலர் ட்ராப் ஷேப் ஸ்டோன் எடுத்து அதை அவுட்டரில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் லேயரில் பார்த்திங்கன்னா ஐ ஷேப் ஸ்டோன் அதுவும் க்ரீன் கலர் தான். ஸோ அந்த க்ரீன் கலர் எடுத்து அதை இந்த செகண்ட் லேயரில் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சென்டரில் நான் கோல்டு கலர் ட்ராப் ஷேப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸு 2 கலரில் இருக்கனால நம்ம சென்டரில் கோல்டு கலர் யூஸ் பண்ணுறோம். ட்ராப் ஷேப் எடுத்து அதை அந்த தேர்ட் லேயரை நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்டரில் அகெயின் ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் எடுத்து அதை சென்டரில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய அந்த சென்டர் போர்ஷன் முடிஞ்சது. நம்ம இந்த நெக்லஸை எந்த ட்ரெஸ்ஸுக்கு வேணால் எந்த கலர் வேணால் கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் இதில் 2 லேயர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு சின்ன எம்டிஎஃப் போடுறதுனால 2 லேயர் தான் வரும். ஸோ அவுட்டர் லேயர் பார்த்திங்கன்னா ஐ ஷேப் க்ரீன் கலர் ஸ்டோன் எடுத்து அதை ஃபுல்லாக அவுட்டர் லேயரில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜம்ப் ரிங் கிட்ட பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஜம்ப் ரிங் தெரியாத அளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செகண்ட் லேயர் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராப் ஷேப்பு இது பேர்ல் டிசைனில் நான் எடுத்துருக்கேன். கோல்டு கலர்ன்றதால பேர்ல் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ அது பேர்ல் யூஸ் பண்ணும்போது இந்த சோக்கர் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது சோக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம நெக்லஸ் மாதிரியும் வேர் பண்ணிக்கலாம். சென்டரில் இதுக்கும் நம்ம ஸ்கொயர் ஷேப் க்ரீன் கலர் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்த சைடில் அதே மாதிரி தான் ஃபுல்லாக அந்த சைடில் இருக்க எல்லாமே சேம் டிசைன் வர மாதிரி தான் நம்ம ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த நெக்லஸ்க்கு ஏற்ற மாதிரி கம்மல் அப்புறம் ரிங் எல்லாமே பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் அது எப்படி பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் நிறையா ஷார்ட்ஸில் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஏதாவது உங்களுக்கு லாங் வீடியோ தேவைப்படுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த ஜம்ப் ரிங் கிட்ட ஒட்டுற அந்த ஸ்டோன் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒட்டணும். ஸோ ஜம்ப் ரிங் மேலே B7000 அப்ளை பண்ணணும்னு சொன்னால் அது கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் கரெக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இந்த லாஸ்ட் எண்டில் இந்த மாதிரி ஒரு செயின் நமக்கு கடையில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த செயின் எடுத்து மாட்டிட்டு அதுக்கு ஒரு ஹூக் நம்ம இங்கே லாஸ்ட்டில் மாட்டிக்கிறோம். ஸோ இது செயின் போடலாம், ரோப்பும் போட்டுக்கலாம், அது உங்களுடைய இஷ்டம். இப்போ பேர்ல்ஸுமே வருது. ஸோ பேர்ல் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் இங்கே செயின் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் நான் சோக்கரை நான் டிசைன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் மை சேனல்.